சந்தோஷம், ஹாப்பினஸ், முழுமையான சந்தோஷம் எதுலயாவது கிடைக்குமா, நிலையான சந்தோஷம் எனக்கு எதுலயாவது கிடைக்குமா அப்படின்னு நீங்க கேட்டுட்டு இருந்தீங்கன்னா கரெக்டான வீடியோக்கு தான் வந்திருக்கீங்க. மிஸ் பண்ணாம முழுமையா பாருங்க. இத ஸ்பிரிச்சுவல் பாத்துல இருக்கிறவங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்க முடியுங்க. ஆன்மீக பாதையில இல்லாதவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா இந்த வீடியோ பார்த்து நீங்க புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா எதுலையுமே உங்களுக்கு கஷ்டம்னா எதுவுமே தெரியாது, எல்லாமே உங்களுக்கு இன்பமா தான் தெரியும். என்னன்னு கேளுங்க. முதல்ல நம்ம எதுக்கு இந்த வாழ்க்கைய நம்ம வாழ்றோம்? சந்தோஷம், மன நிம்மதி. இப்ப பணம் சம்பாதிக்கிறது எதுக்காக? நான் சந்தோஷமா இருக்கணும், மன நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு நம்ம பணம் சம்பாதிக்கிறோம். இதே மாதிரி எதுல வேணாலும் எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கணும்னு நம்ம எல்லா விஷயத்த தேடி தேடி ஓடுறோம். மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, பணமாசை, பதவி ஆசை. இந்த 5 ஆசை, எத்தனை வித ஆசைகள் இருக்கோ அத்தனை வித ஆசை இந்த உலகத்துல எடுத்துக்குவாங்க. இந்த எந்த ஆசைனாலும் ஒரு முழுமையான சந்தோஷம், உண்மையான சந்தோஷம் வாழ்நாள் முழுக்க நமக்கு கொடுக்குமானா நிச்சயமா இல்ல. அது கொடுக்கக்கூடிய சந்தோஷத்துக்கான நேரம் எவ்வளவு நிமிஷம்? மிஞ்சி போனா ஒரு 10 செகண்ட், அதிகபட்சம் 1 நிமிடம். இவ்வளவுதான் நமக்கு அந்த ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. முழுமையான சந்தோஷம் எதாலையும் கொடுக்க முடியாது. உண்மையான ஒரு பேரானந்தம், பிரம்மானந்தம் எதாலையும் கொடுக்க முடியாது. நம்ம அனுபவிக்கிறது ஃபுல்லா சிற்றின்பம், அதாவது சின்ன சின்ன இன்பம் தான். இதை விட பேரின்பம் ஒண்ணு இருக்கு, அழியாத இன்பம் ஒண்ணு இருக்கு, நிலையான இன்பம் ஒண்ணு இருக்கு. அது என்ன இன்பம்னு தானே கேக்குறீங்க? இறைவன்க. இறைவனை தவிர நமக்கு உண்மையான அந்த ஒரு சந்தோஷத்தை எதால கொடுக்க முடியும்? வள்ளல் பெருமான் சொல்றாரு, இறைவா உன்னை நினைக்கும் போது எனக்குள்ள இருக்கிற புலன்கள் அனைத்தும் துள்ளி குதிக்குது, உள்ளம் பரவசம் அடையுது, என்னால ஒரு இடத்துல நிலையா நிற்க முடியல, குதிச்சு குதிச்சு விளையாட தோணுது. இந்த மாதிரி அவருக்கு பரவசம் அடையுது, கத்த தோணுதா, அந்த அளவுக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுக்குதா. இப்போ நம்ம ஒரு சின்ன இப்ப மது நீங்க குடிக்கிறீங்க, அது உங்களுக்கு என்ன இன்பம் கொடுக்குது? ஒரு இன்பம் கொடுக்கல. இப்ப புகை பிடிக்கிறீங்க, ஒரு இன்பம் கொடுக்கல. இதெல்லாம் நீங்க இன்பம் நினைச்சு நீங்க அனுபவிச்சிருக்கீங்க. ஆனா இது எதுவுமே நிலையான இன்பம் கிடையாது. இது அனைத்தும் சிற்றின்பம். உண்மையான ஒரு பேரின்பம் அது இறைவன். நீங்க இறைவனை நினைக்க நினைக்க உங்களுக்குள்ள அந்த ஒரு ஆனந்தம் பெருகுமே. அதை நான் வார்த்தையால சொன்னா உங்களுக்கு புரியாதீங்க. உண்மையே நீங்க அனுபவிச்சு பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு அது என்னன்னு புரியும். பாப்பா அதுல கிடைக்கிற சந்தோஷம் வேற எதுலையுமே கிடைக்காது. அதே மாதிரி மெடிடேஷன், தியானம், தியானத்துல கிடைக்கிற இன்பம் பேரின்பம். அதாவது இப்ப நீங்க தியானம் பண்ணீங்கன்னா உண்மையான இறைவனை உணர்ந்துடுவீங்க. இறைவன்னா யாருன்றத உணர்ந்துடுவீங்க. உங்களுக்குள்ள இறைவனை உணர்ந்துடுவீங்க. எப்பொழுதும் உங்க உள்ளம் பரவசம் அடைஞ்சுக்கிட்டே இருக்கும். எப்பொழுதும் அந்த ஒரு ஆனந்த நிலையில் இருப்பீங்க. உங்களுக்குள்ள அருளாற்றல் அவ்வளவு அபரிவிதமா வருங்க. இந்த அருளாற்றல் எல்லாம் நான் சொன்னா புரியாது. நீங்க இறை சிந்தனையில இருந்து தியானம் பண்ணி இதெல்லாம் பண்ண அப்புறம் நான் சொல்ல விஷயம் உங்களுக்கு புரியும். உண்மையான சந்தோஷம் எது, நிலையான சந்தோஷம் எது. இது வரைக்கும் நம்ம அனுபவிச்சு இருக்கிறத இதுதான் சந்தோஷம் வாழ்ந்துட்டு இருக்குமே, இவ்வளவு வருஷத்தை நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோமே, இதுக்கு மேல ஒரு சந்தோஷம், இவ்வளவு ஒரு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய விஷயம்லாம் இருக்கா? திருவாசகம் ஒரு நிலையான சந்தோஷம் கொடுக்கும், திருப்புகழ் நிலையான சந்தோஷம் கொடுக்கும். இந்த மாதிரி பாடல்கள் கொடுக்கக்கூடிய சந்தோஷம், இறை சிந்தனையில இருக்கக்கூடிய சந்தோஷம், தியானம் பண்ணும் போது கிடைக்கக்கூடிய சந்தோஷம், இதெல்லாம் வார்த்தையில விளக்கவே முடியாதுங்க. அதை நீங்க அனுபவிச்சிருந்தீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணீங்க. எந்த அளவுக்கு ஒரு சந்தோஷத்தை நீங்க அனுபவிச்சிருக்கீங்கன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஒவ்வொரு நாளும் என் உள்ளம் பரவசம் அடையுது. உண்மையான சந்தோஷம் இறைவன் தானே இந்த சிறு வயதிலையும் எனக்கு உணர்த்திட்டாரு. ஆனா நீங்க நினைச்சாலாம் அந்த உண்மையான சந்தோஷத்தை உணர முடியாதுங்க. உங்களை இறைவன் ஆட்கொண்டுட்டாருன்னா பிரச்சனை இல்லை. உண்மையான சந்தோஷம் எதுன்னு நீங்க உணர்ந்துடுவீங்க. இறைவன் இது வரைக்கும் உங்களை ஆட்கொள்ளவே இல்லை. நீங்க ஏதோ கோவிலுக்கு போவீங்க வருவீங்க, இந்த மாதிரி இருந்துன்னா நீங்க முதல்ல என்ன பண்ணணும்னா உங்க உள்ளத்தை தூய்மையா வச்சுக்கோங்க. எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் அன்பு காட்ட ஆரம்பிங்க. உங்க மனதுல வர தேவையில்லாத எண்ணங்கள், அதாவது தீய சிந்தனைகள், இது அனைத்தும் உடனே செயல்படுத்தாதீங்க. அதை கவனிங்க. கொஞ்சம் கொஞ்சமா இறைவன் கிட்ட கோரிக்கை வைங்க. என் வாழ்க்கைக்குள்ள என்ன குருவா இருந்து என்னை வழி நடத்து, உங்களுடைய சந்தோஷத்தை எனக்கு கொடுங்க, நான் உங்களை இந்த பிறவிலேயே உங்களை அடையணும். இந்த மாதிரி எல்லாம் இறைவன் கிட்ட கேட்டுட்டே இருங்க. கட்டாயம் ஒரு நாள் உங்களுக்கு தியானமும் கை கூடும். உண்மையான சந்தோஷம் இறைவன் என்றது புரியுங்க.
அதை சொல்ல வார்த்தையே இல்ல. ஜஸ்ட் நீங்க அனுபவிச்சிட்டீங்கன்னா, தியானத்துல எல்லாம் இறைவனோட சந்தோஷத்தை அப்படி அந்த ஒரு நிலைக்கு போயிட்டீங்கன்னா அதுல இருந்து வெளியே வர தோணாது. அப்படியே ஒரு பேரானந்தமா உங்களுக்குள்ள ஒரு சிறு புன்னகையோட உட்கார்ந்துட்டு இருப்பீங்க. அவ்வளவு ஒரு சந்தோஷம். இப்போ நம்மளை சுத்தி வர சொந்தம் பந்தம் உறவுகள் எதுவானாலும் இருக்கலாம், இதெல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் அழியக்கூடியது. ஆனா நிலையானது இறைவன். ஏன்னா நம்ம பிறக்கும் போதும் இறைவன் நம்ம கூடவே வராரு. இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம வாழும் பொழுது நம்மள இறைவன் வழி நடத்துறாரு. இறந்து போன அப்புறம் நமக்கு இறைவன் கூடவே வராரு. இனி ஒரு பிறவா பெரும்பெற்றை அடைய வேண்டும் தான் இந்த மனித பிறவியோட நோக்கம். அதுக்குதான், அதாவது சிக்கன பிடித்தேன் அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அப்பனே உன்னை சிக்கன பிடித்தேன். சிக்கனா உன்னை பிடிச்சிட்டேன், உன்னை விடவே மாட்டேன். உன் திருப்பாதத்தை நான் பிடிச்சிட்டேன். எப்பொழுதும் நான் உன் திருப்பாதத்திலிருந்து விலகவே மாட்டேன். இந்த பிறவிலேயே உன்னுடைய திருவடியை நான் வந்து சேரணும். இனியும் ஒரு பிறவு எனக்கு கொடுக்காத. இந்த பிறவிலேயே நான் உன்னை வந்து சேரணும் அப்படின்னு இறைவன் நினைச்சுட்டே இருங்க. இறைவன் சிந்தனையில இருங்க. அது எந்த இஷ்ட தெய்வம்னாலும் இருக்குங்க. முருகன், சிவபெருமான், இல்ல அம்மன், இல்ல பெருமாள், யாரு வேணாலும் இருக்கட்டும். அந்த இறைவனை நீங்க யாரு மனது பூர்வமா உண்மையா சந்தோஷமா நீங்க ஏத்துக்கிறீங்களோ அந்த இறைவன் சிந்தனையில இருங்க. இறைவன் கண்டிப்பா உங்க கூட இருக்கிறத உணர்த்துவாரு. இத நான் உணர்ந்த விஷயம். நான் உணர்ந்ததாலதான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். எத்தனை பேர் உணர்ந்தீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு, உங்களோட சுத்தி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு, இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். இன்னொரு நல்ல வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.